Maniamma Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in Computer Science and Biology. தலைசிறந்த திருமண நகைகளின் பிரத்யேக அணிவகுப்பு ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. Meenakshi College of Engineering. Admissions open for BE, BTech, BArch, ME, MCA, MBA and MArch. தளபதி 68 வரப்போகுது. இந்த பக்கம் உங்களோட அண்ணா விஜய் சார், அப்புறம் டைரக்டர் வெங்கட் பிரபு சார், நாங்க உங்களை அந்த படத்துல எதிர்பார்க்கலாமா? இல்ல நானே இது என்கிட்ட கேட்டுக்கிட்டேன் நேற்று. ஆக்சுவலி இந்த படத்துல நம்ம எதிர்பார்க்கலாமா நம்மள அப்படின்ட்டு. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்குமே அந்த விஷயங்களுமே வந்து வெங்கட் பிரபு அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் தான் வச்சிருந்தாரு. பட் மேபி பார்க்கலாம் அப்படின்னு. ஏன்னா நானும் விஜய் அண்ணன் கூட ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் பண்ணணும்னு நினைச்சிட்டு கேட்டுட்டு இருந்தோம். ஸோ வெங்கட் பிரபு அண்ணன் படமும் நடிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பார்ட்டிக்கு அப்புறம் நாங்கள் எந்த படமும் பண்ணலை. ஸோ மேபி அமைதான் பார்ப்போம். மேபி அதில் நான் இருந்தால் கூட இப்போ என்னால் சொல்ல முடியாது. பட் தளபதி 68 என்ன மாதிரி ஒரு படமா மங்காத்தா மாதிரி ஒரு மாசான படமா, இல்ல வந்து சென்னை 28 மாதிரி ஒரு ஜாலியான படமா, எப்படி வந்தா நல்லா இருக்கும்? கண்டிப்பா தளபதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாஸ் ஃபிலிமா தான் பெட்டரா இருக்கும். அப்படிதான் இருக்கும். அது ஒரு புது ஜானர். இப்போ மாநாடு பார்த்தோம்ல, அது ஒரு மாஸ் மூவி தான், பட் ஸ்கிரீன் பிளே வைஸ் புதுசா இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவர் இதுல ஏதாச்சும் ஒரு புதுசா பண்ணிருப்பாரு. அம்மானாலே ரொம்ப ஸ்பெஷல். ரீசெண்டா மதர்ஸ் டே போச்சு. சோ எப்பயாவது ஃபீல் பண்ணி? ஆமா, அது எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி தான். ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஸ்பெஷல் பர்சன். லவ், ஃபர்ஸ்ட் லவ். அண்ட் அவங்க சொல்லி கொடுத்த நிறைய விஷயங்கள் தான் வந்து இப்போ இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நல்ல விஷயங்கள் நான் சொல்றேன். ஸோ அதான் ஒரு ஹார்ட்ல ஒரு தனி பிளேஸ். அதே மாதிரி இப்போ ரீசெண்டா மதர்ஸ் டே வந்து கலாட்டா செலிப்ரேட் பண்ணிச்சு. அதுல வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் மேமோட அம்மா வந்து நாங்கள் கூப்பிட்டு அவங்கள வந்து ஃபெலிசிட்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோட கமெண்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் டிசர்வ்ஸ் a better place in தமிழ் சினிமா, இந்தியன் சினிமா, நிறைய கமெண்ட்ஸ். சாரி, நான் அந்த கமெண்ட்ஸ் பார்க்கல. பட் யா, இட்ஸ் நைஸ். நல்ல கமெண்ட்ஸ் தானே. அந்த நல்ல கமெண்ட்ஸ் மட்டும் எடுத்துப்போம். அதில் நான் ஜென்ரலாக இப்போ ரொம்ப நாளாகவே கமெண்ட்ஸ் படிக்கிறது ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா அது ரொம்ப நிறைய நம்மளை பர்சனலாகவே டிஸ்டர்ப் பண்ணும். சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நெகட்டிவாக இருக்கும்போது அவங்க யார் என்னன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. பட் பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கணும்னு நினச்சா கூட ஆட்டோமேட்டிக்காக நம்ம பார்வை வந்து அந்த கமெண்ட்ஸ் படிக்கும் போது நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம பார்க்குற ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஸோ அதனால நான் பார்க்கறது இல்லை. பட் அந்த மாதிரி பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து ஐம் ரியலி ஹாப்பி அண்ட் கிளாட். இன்னைக்கு வந்து எனக்கு ஃப்ரம் நோவேர் எனக்கு அந்த கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தினால இந்த இடத்துல நான் இருக்கிறதுக்கு காரணமே வந்து என்னை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் தான். ஸோ அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்திருக்குன்னா ஐ எம் ரியலி இட் கிவ்ஸ் மீ இன்னும் நல்ல படங்கள் பண்ணணும், இன்னும் நல்ல கதைகள் சூஸ் பண்ணணும். ரித்தி இங்க இருக்காங்க. ஹாய் ரித்தி, how are you? தமிழ் பேசுறீங்களா? ஆமா பேசுறீங்க. சோ இந்த படத்துல வந்து ஜெய்ஸ் வந்து உங்களுக்கு அப்பாவை நடிச்சிருக்காங்க, சிவதா மேம் அம்மாவை நடிச்சிருக்காங்க. அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? சித்தி. என்னது? நான் இதை மிஸ் பண்ணிட்டேன். அவங்க குழந்தைக்கு ஸ்டக் ஆயிடுச்சு. Who you like in the film? Jaisa, Shivda Chechi or Aishwarya Akka? Mom, dad தானா? எங்களுக்கு ஒரு சாங்கே இருக்கு, அதனாலதான். என்ன மேம் உங்க பொண்ணு அங்க உட்கார்ந்து இருக்காங்க எப்படி? இல்ல, அது அப்பா பொண்ணுதான். இதுதான் ஆக்சுவலா ஃபேமிலி. Talking about ex and the breakup handling, sir. இப்போ வந்து பசங்களுக்கா இல்ல பெண்களுக்கா இருக்கட்டும், ஒரு அட்வைஸ் பிரேக்கப் ஆச்சுன்னா இந்த மாதிரி இருங்கப்பா அப்படின்னா என்ன கொடுப்பீங்க? ஜாலியா இருங்க. அடுத்த பிகருக்கு மெசேஜ். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால எனக்கு தெரியல என்ன சொல்றது. ஜோக் ஆஃப் தி இயர். ஓகே. பட் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பிரேக்கப்புக்கு அப்புறம் அதை நினைச்சு ஃபீல் பண்ணி அது பிரேக்கப் 100% கன்ஃபார்ம் ஆச்சு. இதுக்கப்புறம் அது ஒர்க் அவுட் ஆகலை, அவ்வளோதான், நம்ம லைஃப்ல கட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுட்டா நம்ம அடுத்த வேலையை பார்த்துட்டு போறது பெட்டர்னு நினைக்கிறேன். அது யோசிக்கிறதுனால அது திரும்ப சேரவும் போறது இல்லை. ஸோ அந்த ஒரு பிரெயின் போட்டு நம்ம குழப்பி அது ஒரு பெரிய வேலை, அதுக்கு ஒரு பெரிய பாரம் கொடுக்கறத விட கொஞ்சம் கூலா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருந்துட்டா கொஞ்சம் நிறைய அடுத்தடுத்து என்னன்றது தோணும். ஸோ கொஞ்சம் செட்டில்டா இருக்குது பெட்டர். ஸோ மேம் உங்ககிட்ட வரோம். நீங்க பண்ற அந்த ரோல்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்கா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. அதே கண்களாட்டும், ஹீரோவா இருக்கட்டும், இப்போ நெடுஞ்சாலையா இருக்கட்டும், எப்படி ஸ்கிரிப்ட்ல இந்த மாதிரி விஷயம் தான் நான் இந்த ஸ்கிரிப்ட் ஓகே சொல்வேன் அப்படின்னு ஏதாவது வச்சிருக்கீங்களா? அப்படி எதுவும் இல்லை. ஸ்கிரிப்ட் வருது, அப்படிதான் வருது. ஸ்கிரிப்ட் படிக்கும்போது இஃப் ஐ ஃபீல் கனெக்டட் டு தட் கேரக்டர், இல்லைன்னா கம்ப்ளீட்டாக என்ன சொல்கிறது, நான் ஒரு ஆடியனாக பார்க்கும்போது அந்த கேரக்டர் பிடிச்சிருக்கா, படம் பார்த்துட்டு போகும்போது
மைண்ட்குள்ள அந்த கேரக்டர் நிக்குதான்னு மட்டும் தான் பார்ப்பேன். பட் டைரக்டர் சார், உங்களோட படங்கள்ல வந்து ஜென்ரலா அந்த உமன் அப்படின்றதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ரோல் கொடுத்துருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த படத்துலயுமே வந்து நாங்க பாக்குறோம் 2 பக்கமும் வந்துட்டு ஜெய் சாரை போட்டு மாத்தி மாத்தி அடிப்பாங்க போல அந்த மாதிரி. ஸோ எப்படி இந்த உமன் கேரக்டரைசேஷன் எப்படி எழுதுறீங்க? உமன் அப்படிலாம் இல்லை, பட் ஐ லைக் எனி கேரக்டர் இந்த ஃபிலிம் நான் அது ஒழுங்காக ஃப்ளெஷ் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ எடுத்த உடனே ஆரம்பிக்கும் போதே வந்து ஒரு ஹீரோயின் அப்படின்னு ஒரு ஆண் ஒரு பெண்ணுன்னு எழுதும்போது அவங்கள குறைச்சி எழுதணும்னு மனசு வர மாட்டேங்குது, அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் போக மாட்டேங்குது. ஸோ இந்த சைட்லேருந்து ஒரு விஷயம் ஒரு கான்வர்சேஷனாக 2 பேர் பேசி தான் ஆகணும். ஸோ அதனால அது ஒருத்தர் மட்டும் பண்ணுற மாதிரி எனக்கு யோசிக்க முடியலை. அது ஏதோ அமைஞ்சிருச்சு. அது அதர்வைஸ் இட் ஹேஸ் டு பி சம் அதர் ஜானர். இப்போ நான் பண்ண 2 படத்துலையுமே வந்து ஒரு ட்ராமா இருக்கு, ஒரு ரொமான்ஸ் இருக்கு. ஸோ வென் தட் இஸ் தேர், அதுதான் முதல் கான்ஃப்ளிக்டை கிரியேட் பண்ற ஒரு விஷயமாவும் இருக்கு. ஸோ அது இருக்கும்போது ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கிறாங்க அப்படிங்கும் போது ஐ கேனாட் ரைட் உமன்ஸ் கேரக்டர் லெஸ்ஸர். ஸோ ரித்தி, நீங்க இந்த படத்துல வந்து அழகா ஒரு டான்ஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அப்பாவோட பொண்ணு அப்படின்ற மாதிரி. நீங்க வந்து டான்ஸ் ஜெய் அண்ணாக்கு ஜெய் சார் எப்படி கூப்பிடுவீங்க? How do you call? இல்ல நீங்க அண்ணனே இருக்கட்டும், அவங்க அங்கிள்லாம் சொல்லுவாங்க. நல்லா தானே போயிட்டு இருக்கு. சரி, ஓகே, ஆமா அண்ணான்னு ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஜெய் அண்ணாக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்துருக்கீங்களா? டான்ஸ் நாங்க 2 பேர் சேர்ந்து ஒரு ரீல் பண்ணுவோம். என்ன சாங் அது? என்ன படம்? பீஸ்ட். என்ன சாங்? இல்ல, ஐ திங்க் தீரா காதல்லே ஒரு அதுல நாங்க மூவில தான் ஆடி இருந்தோம். அது வந்து ஆக்சுவலி அவங்களோட அப்பா கொஞ்சம் கொரியோகிராஃப் பண்ணி அது கொஞ்சம் 2 பேருமே சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணி பண்ணோம். ஐ திங்க் ஐ அம் தி பர்சன் ஹூ விட்னஸ்ட் இட். ஆமா, ஏன்னா நான் செட்ல வரும்போது காலையில 2 பேரும் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க டான்ஸ். அண்ட் தென் ஷூட் முடிச்சு போற டைம்ல கடகடன்னு ட்ரெஸ் மாத்தி ரீல்ஸ் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு கொண்டுட்டு போவாங்க. ஆமா ரீல்ஸ். ஆமா, அன்னைக்கு ஈவினிங் அப்படிதான். ஸோ அந்த ரீல்ஸ் இவங்க தான் எனக்கு ஸ்டெப் கத்து கொடுத்தாங்க. ஏதாவது ஒரு தமிழ் டைலாக் சொல்லலாமா? இந்த படம் டைலாக் ஞாபகம் இருக்கா? இந்த படம் டைலாக் எதுவுமே ஞாபகம் இல்லை, ஷூட்டிங்லேயே ஞாபகம் இல்லை, அப்புறம் என்ன? பாட்டுலாம் சூப்பரா பாடுவாங்க. பாட்டு பாடுறீங்களா? பாடுங்க. கண்பூரா கண்பூரா நீயே என் தீரா என்னால பாக்கிறேன் தூரா. வாவ், சூப்பர், வெரி நைஸ். பாட்டுனா விட அப்பா பாட்டு தான். டாக் அபௌட் கெமிஸ்ட்ரி எப்படி சார் இருந்தது? இந்த பக்கம் ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம், இந்த பக்கம் சிவதா மேம், 2 பேரையும் ஹேண்டில் பண்ணோம். எப்படி இருந்தது இந்த வொர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்? அதெல்லாம் டைரக்டர் பார்த்து ஹேண்டில் பண்றது அவருக்கு கொஞ்சம் ரொம்ப ஷார்ப். ரிவர்ஸ் பால் படத்துல அவர் ஹேண்டில் பண்ணுவாரு ஈஸியா. ரியல் லைஃப் வந்து இவர் ஹேண்டில் பண்ண. இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட், அவங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட். ஸோ அப்படியே அவங்கள அப்படியே அவங்க ஏதாவது டைலாக் சொன்னாலும் அப்படியே பேசி அப்படியே ஈஸியா இருந்துச்சு. இவங்க வந்து ரொம்ப நாளா தெரியும், ரொம்ப வருஷமா தெரியும். ஸோ ரொம்ப எப்படியாச்சும் ஒரு படம் பண்ண ஒரு லவ் ஸ்கிரிப்ட் மாதிரி தான் பண்ணணும் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து இந்த படத்துல கரெக்டா அமைஞ்சிச்சு. நீங்க நிறைய ரோல்ஸ் ட்ரை பண்றீங்க அண்ட் நிறைய படங்கள் வந்து இப்போ வந்துட்டு இருக்கு அப்படின்றப்போ உங்களோட பொசிஷன் இந்த இண்டஸ்ட்ரியில நீங்க ஹாப்பியா இருக்கீங்களா? இப்போ நான் இருக்கிறது நான் எங்க போனாலுமே ஹாப்பியா இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு அடுத்தடுத்து இப்போ இது போதும்பா, இந்த பொசிஷன் போதும் அப்படின்ட்டு ஒண்ணு இல்லை. ஸோ இப்போ ஒரு டாப் 1ல நம்ம இருக்கிறோம்னா டாப் 1லயே வந்து இன்னொரு மோர் பெட்டர் பிஸ்னஸ் ஆர் மோர் பெட்டர் ஆக்டர் இந்தியாவில் டாப் 1 வரணும்னு நினைப்போம். ஹாலிவுட்லேயே அதில் டாப் 1 வரணும். ஸோ நம்மளுக்கு ஆசைன்றது போயிட்டே தான் இருக்கும். பட் என்னன்னா லைக் இப்போ இருக்கிறத வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் போனால் பெட்டர் அப்படின்னு இப்போ இருக்கு. ஈவன் சுப்பிரமணியபுரம் ரிலீஸ் ஆகி எனக்கு வந்து அந்த பொசிஷன் வந்து கம்ஃபர்ட் இல்லை, அதை விட ஒன்று போகணும். லைக் ராஜாராணி ரிலீஸ் ஆகி எனக்கு இல்லை, அதை விட ஒன்று போகணும் அப்படின்னு தான் தோணும். மேம், உங்களோட இனிஷியல் டேஸ்ல வந்து ஒரு ஆக்டரா நீங்க க்ரோ ஆகும்போது சில விஷயங்களுக்கு வந்து காம்ப்ரமைஸ் பண்ற ஒரு சிச்சுவேஷன் இருந்திருக்கா? ஸோ காம்ப்ரமைசஸ் இருக்கும், சின்ன சின்ன காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். யூ கான்ட் ஜஸ்ட் இல்லை இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, இது இப்படிதான் இருக்கணும்லாம் நம்ம இது பண்ண முடியாது. இஃப் யூ திங்க் உங்களால நிஜமாலே முடியல, உங்களுக்கு இல்லை இது ரொம்ப டூ மச்சா இருக்கு, யூ கேன் கன்வின்ஸ். நீங்க எந்த மாதிரி இதுல கேக்குறீங்க? இட் இஸ் லைக் என்னோட டைரக்டர் கிட்டயா, லைக் எந்த மாதிரி காம்ப்ரமைசஸ்? இல்ல ஜெனரலாவே இப்போ வந்து நம்ம ஒரு ஆக்டரா க்ரோ ஆகுறோம்னா காஸ்டியூம் இந்த மாதிரி போடுங்களேன் அப்படின்னு கொஞ்சம் கிளாமரா இருக்கிறதுக்கு. பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு வந்து அந்த மாதிரி டைரக்டர்ஸ் யாருமே எனக்கு அமையல. எனக்கு ஏத்த மாதிரி தான் எப்பவுமே எனக்கு கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சுக்கிற ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் டைரக்டர்ஸோடு தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அது மாதிரி நான் காம்ப்ரமைஸ் பண்ணி என்னோட காஸ்டியூம்லயோ சரி, ஹேர்லயோ சரி, இட் வில் ஆல் பி மியூச்சுவல் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ரோயின் இந்த படத்துக்கு இந்த லுக் வேணும்,
இந்த ஓப்பன் ஹேர் தான் அவர் ரொம்ப கீனா. ஏன்னா நிறைய போனி டெல்ஸ் நான் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு இதுனா ஒரு போனி போட்டுருவேன். வாஸ் லைக் நோ நிறைய பார்த்துட்டோம் அந்த மாதிரி. ஸோ ஒரு மாதிரி ஓப்பன் ஹேர்ல ரொம்ப ஒரு ஃபேப் இந்தியா டைப்ஸ் ஒரு லுக்ல தான் எனக்கும் ஷிவேதாக்குமே அந்த மாதிரி தான் இருந்தது. மோஸ்ட்லி எங்க 2 பேரோட லுக் அண்ட் ஃபீலாவே அந்த மாதிரி ஒரு பேஸ்டல் இதுல அந்த மாதிரி தான். பட் ஒர்க் காம்ப்ரமைஸ்டா எனக்கு அவ்வளோ பெருசாலாம் நடந்தது. ஜெய் சார், ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம், சிவதா மேம் இவங்களை வந்து எப்படி வந்து யோசிச்சீங்க அண்ட் இவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் சொல்லும் போது அவங்க ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? நான் முதல்ல ஆக்சுவலி நரேட் பண்ணது வந்து ஐஸ்வர்யா மேம் தான். ஷீ ரியலி லைக்ட் இட், பட் ஷி ஹேட் சம் கொஸ்டின்ஸ் அண்ட் குட்டி விஷயங்கள் வந்து ஷி ஹேட் சம் டவுட்ஸ். ஸோ அதெல்லாம் அட்ரஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அண்ட் தென் வி பிச்ட் இட் டு லைக்கா. ஸோ அங்கே கேட்டு மெட்டீரியலைஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் படம் கன்ஃபார்ம் ஆச்சு. ஆனவுடனே தி பர்சன் ஐ வென்ட் வாஸ் ஜெய் சார். ஸோ அவரும் கேட்டுட்டு இருந்தார், உங்களுக்கு இதுக்கு வந்து என்ன ஞாபகம் வந்தது அந்த மாதிரிலாம் கேட்கும்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி கதையில வந்துட்டு ஒரு முகம் தேவைப்படுது, இவர் இதெல்லாம் பண்ணா கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப ஆப்டா ஒருத்தர் பாய் நெக்ஸ்ட் டோர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ஹீஸ் த மேன் நெக்ஸ்ட் டோர் ஃபார் த ஃபிலிம். எவ்ரிபடி கேன் ரிலேட் டு இட். அண்ட் லைக் வென் ஹீஸ் டூயிங் இட் ஆர் அதை ரெப்ரசென்ட் பண்ணும்போது இட் இஸ் வெரி ரிலேட்டபிள். ஸோ ரிலேட்டபிளான கதைக்கு ரிலேட்டபிளான காஸ்ட்டும் தேவை. அண்ட் சிவதா இட் ஆல்ரெடி ஒர்க். ஸோ இவங்க 2 பேரும் உள்ள வந்த பிறகு தி ஆப்ஷன் ஐ ஹேட் வித் சிவதா. ஸோ நான் அவங்களோட ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டேன். இந்த 3 பேரும் காஸ்டிங்காக பார்க்கும்போது கரெக்டாக இருக்கணும் அண்ட் அந்த ரோலுக்கு ஜஸ்டிஃபிகேஷனும் பண்ணணும். நோ டவுட்ஸ் அபவுட் தட். ஸோ சிவதா கேம். அப்படியே நம்ம ஜெய் சார்ட்ட போனோம். இப்போ உங்களோட நிறைய படங்கள் பாத்தீங்கன்னா ஒரு மல்டி ஸ்டாரர் மூவியா இருந்திருக்கு. ஸோ இன்னைக்காவது வந்துட்டு இந்த படத்துல நான் மல்டி ஸ்டாரரா நடிக்கும் போது என்னோட பெர்ஃபார்மன்ஸோ இல்ல என்னோட அந்த அங்கீகாரமோ எங்கேயாவது குறையுதோ அப்படின்னு ஃபீல் பண்ணி கதை கேட்கும் போது என் ரோல் பிடிச்சிருந்தா தானே நம்ம அதில் கமிட்டே ஆக போகிறோம். ஸோ அப்போவே என் ரோலோட இன்னொரு ரோல் பெருசாக இருக்குது, இல்லை என் ரோலோட அங்கே அது பெருசாக இருக்குது, நம்மளுக்கு இந்த படத்தில் வேலை இல்லைன்னு நினச்சா அந்த படம் கமிட் பண்ண போகிறது இல்லை இது நம்மளுக்கு இந்த ரோல் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா நான் மற்ற ரோல் பற்றி யோசிக்கிறது. எனக்கு ராஜா ராணிலாம் வந்து 15 days தான் ஷூட்டிங் சொன்னாங்களே. ஸோ அப்போ அவங்க எல்லாமே டோட்டலாக ஃபுல் கதை தான் சொன்னாங்க. பட் எனக்கு அதுக்கப்புறம் என்னோட ஸ்க்ரீன் மட்டும் நான் கேட்டேன், என்னோட ரோல் மட்டும் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க சில ஐடியாஸ் அதெல்லாம் கொடுத்தாங்க. நம்மளது நம்ம பர்ஃபெக்டாக பண்ணிட்டு வந்துடணும்னு நினைப்போம். ரஜினி, கமல், அஜித், சூர்யா, இல்ல அஜித், விஜய், அதே மாதிரி சிம்பு, அந்த மாதிரி நம்ம கம்பேரிசன் பண்றோம்ல. இப்போ ஜெய்க்கு இவரு அப்படின்னா யாரை சொல்வீங்க? ஜெய். இந்த உருட்டெல்லாம் இங்க வேலைக்கு ஆகாது. இல்ல அதான் எங்க தளபதியே சொல்லிட்டாரு, நம்மளுக்கு நம்ம தான் போட்டி அப்படின்ட்டு. ஸோ அதை தான் ஃபாலோ பண்றேன். அந்த மாதிரி நீங்க யாராச்சும் வச்சுக்கிட்டா ஓகே, பட் எனக்கு அந்த மாதிரி இன்னும் யாரும் அமையல. ஸோ ஜெய்க்கு ஜெய் தான் காம்படிஷன். இந்த படத்தை இந்த ரீசன்காக தியேட்டர்ல போய் பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரீசன் டக்குன்னு சொல்லுங்க. இது என் கதை இல்ல, உங்க கதை. ஸோ போய் பாருங்க. ஹீரோ சார் சொல்லுங்க. எனக்கு போய் பாருங்க, அவ்வளவுதான் இருக்கு. வார்த்தை தான் இருக்கு. போய் பாருங்க, அவ்வளவுதான், 2 வார்த்தை. நம்ம நீங்க ஒரு சமையல் சமைச்சிட்டு ஒரு பிரியாணி சமைக்கிறீங்கன்னு வச்சுங்க, சமைச்சிட்டு நீங்களே சொல்லுவீங்களா சூப்பரா இருக்கும், சாப்பிட்டு பாருங்க சொல்ல மாட்டோம்ல. அவங்களா சாப்பிட்டு நல்லா இருக்கு சொன்னா சந்தோஷப்படுவோம். அதே மாதிரி தான் நீங்களா பார்த்து நல்லா இருக்குன்னா ஓகே. ஐ திங்க் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துட்டு சொல்லுங்கன்னு தான் சொல்லுவோம். சொல்லுங்க மேம், கமான். இப்ப பாருங்க, பிரியாணி சொல்றாரு அவர், உங்க கதை என் கதைன்றாரு. எனக்கு புரியல என்ன சொல்றேன். கண்டிப்பா ஒரு நல்ல ஃபீல் குட் ஃபிலிமா இருக்கும். ஃபேமிலியோட பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜாலியா திரும்ப வரும்போது ஃபேமிலியோட வருவீங்களான்றது. போகும்போது ஃபேமிலியா போவீங்க, வரும்போது எனக்கு தெரியாது. ஸோ May 26 தீரா காதல் ரொம்ப அழகா ரெடி ஆகி பிரியாணி மாதிரி உங்க முன்னாடி வந்து இருக்கு. ஸோ எல்லாரும் போய் படத்தை பாருங்க. எஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நன்றி, வணக்கம். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in Computer Science and Biology. தலைசிறந்த திருமண நகைகளின் பிரத்யேக அணிவகுப்பு ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. Meenakshi College of Engineering. Admissions open for BE, BTech, BArch, ME, MCA, MBA and MArch.